இன்றைய நாள் உலகில் அனைத்து நாடுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாள். இதோ T20 போட்டி பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான போட்டி இன்று ஆரம்பமாக இருக்கிறது. இதுவரை நடந்த உலகின போட்டி வரலாற்றிலே போட்டியானது இரு நாடுகளுக்கு இடையிலான போர் போன்றது. பைனல் கிரிக்கெட் மேட்ச் எவ்வாறு பார்க்கப்படுகிறதோ அதே பாரு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ICC T20 உலகின போட்டியில் பாகிஸ்தான் அணி கலந்து கொள்ள யார் காரணம்? நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ளலாம், எமது நாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கே காரணம். February 11 ஆங்கிலம் கதைக்க தெரியாது, அரசியல் என்றாலே என்னவென்று தெரியாத நபர் இலங்கையில் 78வது சுதந்திர தினத்தன்று அதில் நடக்கும் அணிவகுப்பில் எந்தவித மிடுக்கும் கம்பீரமும் இல்லாது சாதாரண ஒரு நாட்டின் குடிமகன் போல் செயற்பட்ட, ஆட்சிக்கு வந்த சில மாதங்களே ஆட்சியை விட்டு விலகி விடுவார் என பல கட்சிகளால் எதிர்வு கூறப்பட்ட எமது நாட்டின் ஜனாதிபதி இந்திய அணியுடன் பாகிஸ்தான் அணி விளையாட மறுத்த நிலைகள். பாகிஸ்தான் ஜனாதிபதி ஷெஹ்பாஸ் ஷெரீப்புடன் எமது நாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தொலைபேசி மூலம் சுமாராக 30 நிமிடங்கள் பேசியதன் விளைவாகவே ஜனாதிபதி ஷெஹ்பாஸ் ஷெரீப் இலங்கையில் நடக்கும் ICC T20 கிரிக்கெட் போட்டியில் தனது அணியும் பங்கு கொள்ளும் என சமூக ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஆயினும் பல கட்சிகள் எண்ணிய ஒரே கேள்வி, அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் ஜனாதிபதியிடம் எவ்வாறு பேசினார், மொழியில் பேசினார்? பல நாடுகள் தலையிட்டும் கூட ஒப்புக்கொள்ளாத பாகிஸ்தான் ஜனாதிபதி எவ்வாறு இலங்கையில் நடைபெறும் ICC T20 கிரிக்கெட் போட்டியில் தனது அணியை பங்கு கொள்ள செய்தார் என்பது பல கேள்விகள் சமூக வலைதளங்கள் ஊடாக வந்த வண்ணமே உள்ளன. மாலை 7 மணி அளவில் பிரேமதாச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றிருக்கும் ICC T20 உலக கிண்ண போட்டிக்கான அனைத்து ஆயத்தங்களும் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் அவர்கள் ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உட்லர் அவர்கள் ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்துள்ளார். 2 மணி அளவில் மைதானத்தில் அனைத்து நுழைவாய்களும் திறக்கப்படும் எனவும், முடிந்த அளவு ரசிகர்கள் இன்று மாலை மிக விரைவாக சென்று அங்கிருக்கும் போலீஸ் சோதனை சாவடியில் தங்களை பரிசோதனை செய்த பின் மைதானத்துக்கு உட்செல்ல முடியும் என ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி குடிப்பதற்காக போத்தலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மைதானத்தில் உள் கொண்டு செல்வதில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக மைதானத்தில் உள்ளே குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், எனவே விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்று மாலை நடைபெற இருக்கும் 7 மணி அளவில் இந்தியா பாகிஸ்தான் ICC T20 உலக கிண்ண போட்டி விவரங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.